Imagine graduating from your college without asking a single rupee of money from your parents to pay your semester fees. And yes, of course, in the video நம்ம எப்படி உங்களோட ஓன் காலேஜ் ஃபீயை பே பண்ணுறது, how to earn, how to build a side hustle அப்படின்றத இந்த வீடியோவில் இதெல்லாம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். And hundreds of students are doing this already and you are late. And my quote is that it's never too late to start a thing. Fine? So this video is posted because to convert the number of students like from the hundreds to thousands. ஸோ இப்போ 100 பேர் அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுலேருந்து ஒரு 1000 பேர் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தே வில் ட்ரை டு பே தேர் ஓன் காலேஜ் ஃபீஸ் பை லேர்னிங் ஃபியூ ஆஃப் த ஸ்கில்ஸ் தட் ஐ ஆம் கோயிங் டு ஷேர் இன் திஸ் வீடியோ. ஸோ அண்ட் பிஃபோர் ஜாயினிங் ஆர் பிஃபோர் ஸ்டார்டிங் இன் டு தி கான்டென்ட், டூ பிக் அ பென் அண்ட் பேப்பர் அண்ட் ஒரு நோட்டோ பென்னோ எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க. அண்ட் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நோட் டவுன் பண்ண ஆரம்பிங்க. வை? பிகாஸ் திஸ் வீடியோ கேன் சேஞ்ச் யுவர் என்டையர் லைஃப். ஸோ டூ டேம் டேக் நோட்ஸ். ஃபைன்? And the biggest rumor that students believe is that you need some money to make more money. ஸோ உங்ககிட்ட காசு இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணி அதை திருப்பியும் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸாக மேக் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் லைக் டிவைசஸ் லைக் லேப்டாப் மேலே இன்வெஸ்ட் பண்ணி தான் உங்களால் வந்து எடிட்டிங் கற்றுக்க முடியும். ஆனால் தட் டசன்ட் ஒர்க் இன் தட் வே. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஓன் மைண்ட் செட் அண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஓகே? அண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்கில் இஸ் தட் அஃப்கோர்ஸ் வீடியோ எடிட்டிங். வை? பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு கிரியேட்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க டு கிரியேட் their production in a higher scale. Fine? ஸோ ஒவ்வொரு கிரியேட்டருக்கும் வீடியோ எடிட்டர்ஸ் தேவை. ஒவ்வொரு கம்பெனிஸ்க்குமே வந்து அவங்களோட சர்வீசஸை வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு வீடியோ எடிட்டர்ஸ் தேவை. தே ஹேவ் டு ப்ரொடியூஸ் வீடியோஸ் டு அவுட் ரீச் அண்ட் அவுட் சோர்ஸ் தெம். அண்ட் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கூட தே நீட் டு மேக் ஆட்ஸ் டு ப்ரொமோட் தேர் ஸ்டார்ட் அப். ஸோ அங்கேயும் வீடியோ எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் வாட் யூ ஹேவ். ஒரு ஃபோனாக இருந்தாலும் அதுலேயும் வந்து கைன் மாஸ்டர், VN, CapCutனு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸில் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கோங்க அண்ட் லேர்ன் பை த ஸ்கில். பை த வே என்னென்ன கைண்ட் ஆஃப் கட்ஸ் இருக்குது லைக் ஜே கட், எஸ் கட், ஹெச் கட்னு சொல்லிட்டு நிறைய கைண்ட் ஆஃப் கட்ஸ் இருக்குது. அண்ட் என்னென்ன ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது லைக் ட்ராப், ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ட்ரான்சிஷன்ஸ் அண்ட் என்னென்ன அனிமேஷன்ஸ் எங்கே ஒர்க் ஆகும் அண்ட் என்ன கைண்ட் ஆஃப் எஸ்எஃப்எக்ஸ் வந்து எந்த பிளேஸில் வச்சோன்னா வந்து இட் ஒர்க்ஸ் வெல் அண்ட் என்ன மாதிரியான நெட்ஸில் என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் இட் வில் கிரியேட் எமோஷன்ஸ் அண்ட் டியூன் த ஆடியன்ஸ் டு ஸ்டே ரிமைண்ட் இன் தட் வீடியோன்றதை வந்து கற்றுக்கோங்க. அண்ட் வீடியோ எடிட்டிங்கில் சைக்காலஜி ரொம்ப முக்கியம். அது எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங்கில் கற்றுக்கிட்டு இஃப் யூ ஸ்டார்ட் மேக்கிங் அ வீடியோ பர் வீக், ஒரு வீடியோ ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த வீக் நீங்கள் லேர்னிங் ஃபேஸ்லாம் முடிச்சிட்ட பிறகு வீக்கெண்டில் லேர்ன் ஹவு டு கோல்ட் மெயில் சம் கிளைண்ட்ஸ். ஸோ அந்த கிளைண்ட்டை லாக் பண்ணுங்கள். டூ சார்ஜ் மினிமலி லைக் 100 or 500 rupees ஃபார் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அண்ட் அதிலிருந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த குவாலிட்டிக்கு வந்து இம்ப்ரூவ் ஆக அண்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆக உங்களோட அமௌண்ட் சார்ஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இட் கேன் பி ஹெல்ப்ஃபுல் இன் அ ரைட் வே. அண்ட் அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வச்சு உங்களோட டிவைசஸ் லைக் லேப்டாப்போ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் குவாலிட்டி டூ. ஸோ ஸ்டார்ட் வித் மினிமல் அமௌண்ட் 100 or 250 or 500 and go till 10,000 or the level where you have to go. And the second skill is graphic designing. அண்ட் என்னதான் இந்த காலத்தில் AI, ChatGPT வச்சு நம்ம எல்லாம் தம்ப்நெயில்ஸ் பண்ணிட்டோ இல்லை லோகோஸோ வந்து பண்ணி ஒரு கம்பெனியில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஐ ப்ரிஃபர் மேனுவல் ஒர்க். வை? பிகாஸ் என்னோட சேனல்ஸ்லேயும் வந்து நிறைய AI தம்ப்நெயில்ஸ் இருக்கும். பட் அதை எனக்கு பார்த்தா வந்து பிடிக்க மாட்டேங்குது. வை? பிகாஸ் இட் இஸ் ஆர்டிஃபிஷியல், ரைட்? ஸோ எனக்கு அந்த அத்தன்டிசிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி வேணும்னா எனக்கு வந்து ஒரிஜினலான மேனுவலான டிசைனர்ஸ் தேவைப்படுறாங்க. அண்ட் ஐ வில் ரீப்ளேஸ் AI. எனக்கு வந்து ஒரிஜினல் பர்சன் தான் வேணும், அந்த மேனுவல் ஒர்க் தான் வேணும். இஃப் ஐ ஃபைண்ட் ஐ வில் ரீப்ளேஸ். ஸோ திஸ் இஸ் த மைண்ட் செட் வாட் ஒரிஜினல் பீப்புள் அண்ட் ஒரிஜினல் கான்டென்ட் நீட். But you can easily use those things to learn your graphic designing. So start from Canva. Canva is the simplest tool ever. And அதை வச்சு ஒரு குழந்தை கூட எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சிம்பிளஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் Canva. ஸோ கேன்வாவில் கற்றுக்கோங்க. Go till Photoshop and Photoshop is the bestest thing I would suggest for photo editing. அண்ட் அதை தாண்டி நீங்கள் வெக்டார் இமேஜஸை வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூ இன்ஸ்டால் Adobe Illustrator. என்னை பொறுத்த வரைக்கும் Photoshop வரைக்கும் வந்து அதிலேயே வந்து மாஸ்டர் பண்ணுங்கள். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் யூ கேன் எவர் டூ. And you can do logos for companies and thumbnail is the mandatory thing that creators need in a wide scale. And you can develop like Instagram postல இருந்து எல்லாமே வந்து you can design and learn from the scratch. எப்பயும் சொல்கிற மாதிரி ஹெட்டர்னா என்ன, ஃபோட்டோனா என்ன, ஒரு போஸ்டரில் எத்தனை டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணலாம், எத்தனை கலர்ஸை யூஸ் பண்ணலாம், எப்படி இருந்தால் எலகண்ட்டாக இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோவில் எப்படி இருக்கணும், ப்ரொஃபஷனல் போஸ்டரில் என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணணுன்ற வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. Do start learning from the scratch. Okay? And the third skill is that do develop AI-based custom web pages for the startups or businesses around your region. நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இது என்னோட ஓன் ஐடியாவில் வந்து ஒரு ஃபியூஸ்டு டெக்னிக் அண்ட் ஃபியூஸ்டு ஐடியா தான். பை பிக்கிங் அஸ் அ
லொக்கேஷன் உங்களோட ஒரு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் எவால்விங் கம்பெனிஸோ இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸோ வந்து பிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் கஸ்டம் வெப் பேஜஸ் வந்து பண்ணி தரேன்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் கோல்ட் மெயின் ஆர் கோல்ட் அப்ரோச் தெம் அண்ட் அவங்ககிட்ட இருந்து ப்ராஜெக்ட் வாங்குங்க யூசிங் கிளாடோ இல்லை வேறு லைக் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஏஐ டூல்ஸ் ரைட். ஸோ கிளாட் அப்படின்னா வந்து பிளாக் பாக்ஸ் ஏஐலாம் இருக்குது டு டெவலப் வெப்சைட்ஸ் அண்ட் வெப்சைட்டை டெவலப் பண்ணி முடிச்சுட்டு எப்படி அந்த டொமைன் நேமை வாங்கி அதை இன்டர் கனெக்ட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ godaddy.com அப்படின்ற மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்லேருந்து யூ கேன் பர்ச்சேஸ் தி லோ பட்ஜெட் டொமைன்ஸ் அண்ட் அதை யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு இன்டெகிரேட் தெம் அண்ட் டெலிவர் டு த கிளைண்ட். அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்க்கு நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி மினிமலாக சார்ஜ் பண்ணுங்க. கோ ஃப்ரம் level 0 to level 100. ஓகே. அண்ட் ஃபோர்த் திங் இஸ் தட் சேல்ஸ். இந்த உலகத்தில் மோஸ்ட் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன்ஸ் know this thing. And sales is nothing but convincing a person to buy some product or service. ஸோ இங்கே சேல்ஸ் தெரிஞ்சால் எல்லாமே வந்து பண்ண முடியும். அண்ட் இதில் நான் சஜஸ்ட் பண்ணக்கூடிய 2 வழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அண்ட் தி ட்ராப் ஷிப்பிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் ஆல்ரெடி பண்ணி அதில் நான் ஃபெயில் ஆயிருக்கேன். அண்ட் வாட் பிகாஸ் லைக் நீங்கள் ஒரு அமேசான் ப்ராடக்ட்டையோ ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட்டையோ வந்து நீங்கள் எடுத்து உங்களோட பிளாட்ஃபார்ம் லைக் இன்ஸ்டாகிராமோ இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ரிபியூட்டிங் பிளாட்ஃபார்மில் வந்து யூ ஷுட் ப்ரோமோட் தட். அண்ட் அதுக்கு உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ்டு லிங்க் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் இன் டு அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அண்ட் அதுக்கான அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட கஸ்டமைஸ்டு லிங்க்கை பேஸ் பண்ணி யூ கேன் டிஸ்ட்ரிபியூட் த ப்ராடக்ட் அண்ட் அது மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். அண்ட் அதையுமே நீங்கள் வந்து எடுத்தும் கவுதோன்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே லிங்க் கொடுத்து அதை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமேசான் அக்கௌண்ட்லேருந்து பே பேக் பண்ண மாட்டாங்க. வை பிகாஸ் யூ ஹேவ் டு ஹேவ் அ லெஜிட் பிளாட்ஃபார்ம் லைக் உங்களோட ஒரு ஓன் வெப்சைட் வச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு பிளாக் வச்சிருக்கணும். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸை மட்டும் தான் நீங்கள் ப்ரோமோட் பண்ணால் வந்து உங்களுக்கு வர கமிஷன்ஸ் வந்து அமேசான் அக்கௌண்ட்லையோ ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்லேருந்தோ வந்து உங்களோட பேங்க்குக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் மட்டும் பண்ணதுனால ஐ ஹவ் ஃபெயில்ட். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் டூ இட் இன் அ ப்ராப்பர் வே. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் ட்ராப் ஷிப்பிங். அண்ட் ட்ராப் ஷிப்பிங்கிறது ஒன்றும் இல்லை லைக் அலிபாபான்ற மாதிரியான ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து இதை பற்றி பேசிக்காக தான் பார்த்துருக்கேன். ஐ எம் நாட் டைவிங் டீப் இன் டு இட். அண்ட் அந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருக்கும். சைனா ப்ராடக்ட்ஸ்ன்றத லைக் சீப்பான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஒரு கம்மி ரேட்டுக்கு இப்போ ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அதை வாங்கி சில பேட்ச் ஒர்க் லைக் உங்களோட பிராண்டிங் உங்களோட ஸ்டிக்கரிங்லாம் வந்து பண்ணி உங்களால் அமேசான்லையோ மீஷோலையோ ஃப்ளிப்கார்ட்லையோ வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அவுட் சோர்ஸ் அண்ட் அந்த ஒரு கன்வர்ஷனில் யூ கேன் சார்ஜ் அ மார்ஜினல் ஃபீ அண்ட் 10 ரூபாய்க்கு வாங்குற பொருளை உங்களால் 15 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் வந்து விற்க முடியும். ஸோ திஸ் இஸ் ட்ராப் ஷிப்பிங். அண்ட் இதில் நிறைய ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு. அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இஃப் இட் வெதர் வில் ஒர்க் ஃபார் யூவா அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் த ஃபைனல் மோஸ்ட் திங் இஸ் தட் மை ஃபேவரட் பார்ட் அண்ட் வாட் ஐ எம் டூயிங் டுடே இஸ் கான்டென்ட் கிரியேஷன். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் இஸ் த எவர் பூமிங் பிளாட்ஃபார்ம் அண்ட் பூமிங் திங். லைக் நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும். ஜஸ்ட் அ ஃபோன், ஜஸ்ட் அ பிளாட்ஃபார்ம். ஸோ இதை வச்சு யூ கேன் அவுட் ரீச் அண்ட் அவுட் பர்ஃபார்ம் த வேர்ல்டு. ஸோ ராஜ் அம்பானி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட வேர்ல்டு லெவல் பாட்காஸ்ட் மேக்கிங்கில் என்டர் ஆன ஒரே ஒரு இந்தியன் அண்ட் ஐ ரியலி இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஹிம். அண்ட் லைக் அந்த மாதிரி உங்களால் நிறைய எமர்ஜிங் ரோல்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியாவில் வந்து எடுக்க முடியும். அண்ட் திஸ் ஆல் இன்வால்வ்ஸ் கான்டென்ட் கிரியேஷன். ஸோ டோன்ட் ட்ரை டு பிகம் இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டெட் கிரியேட் அ வேல்யூ அண்ட் சால்வ் எ ப்ராப்ளம். அண்ட் மார்க்கெட் கேப்பில் என்ன மிஸ் ஆகுதுன்ற பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்ணி யூ கேன் பூம். அண்ட் இது மூலியமாக நிறைய சோர்சஸ் ஆஃப் இன்கம் யூ கேன் ஜென்ரேட். அண்ட் அதுக்கு நான் வந்து ஒரு தனி வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயோ ஐபோட்லேயோ வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். யூ கேன் நோ ஹவு ஐ ஏர்ன்ட் ஃப்ரம் கான்டென்ட் கிரியேஷன், ரைட்? அண்ட் தீஸ் ஆர் த 5 things that I have planned to share with you so that you can save lots of time and lots of extra unwanted suggestion from everyone. You can start working from today. And நீங்கள் காலேஜ் வந்து கிராஜுவேட் ஆகிறப்ப அடி நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து காசு கேட்காம நம்மளே ஒரு வருஷம் ஃபீஸ் ஆச்சு நீங்கள் ஓனாக கட்டியிருப்பீங்களா? நீங்கள் எய்ம் பண்ண வேண்டியது எப்படி நம்ம 80,000 காலேஜ் ஃபீஸ்னால் 80,000 சம்பாதிக்கிறதுன்னு பார்க்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பர்சனுக்கு நீங்கள் 1000 rupeesக்கு ஒர்த்தாக இருக்கணும், வேல்யூபிளாக இருக்கணும். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்கலி அந்த 80,000 1 lakh ஆஃப் காலேஜ் ஃபீயோ வந்து தானாக வந்து அக்குமுலேட் ஆகி ஒரு கட்டத்தில் நிற்கும். அண்ட் இஃப் திஸ் வீடியோ சவுண்ட்ஸ் குட் அண்ட் லுக்ஸ் கூல், டூ ஹைப் த வீடியோ அண்ட் லைக் பண்ணிட்டு உங்களோட கான்ஃபிடென்ட் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களே, ஸோ அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்களும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லைனா வேறு யாருக்கும் இருக்காது. புரிஞ்சில? ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த ஒரு வீடியோக்கு டியூன் ஆயிருங்க. அண்ட் அடுத்த வீடியோ பங்கமாக குக் பண்ணி போடுவோம், ரைட்? சைனிங் ஆஃப், குட் பை, சூஸ்.